பாமக எம்எல்ஏ அருளை கட்சியிலிருந்து நீக்கி அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவில் ஏற்கனவே உட்கட்சி பூசல் நிலவி வரும் நிலையில் தற்போது பாமக எம்எல்ஏ அருளை கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், பாமக எம்எல்ஏ அருள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்கிறார்? என்ன விவரம்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மாவட்டத்தின் முகமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சேலம் மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு சட்டசபை உறுப்பினர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறும் வகையிலும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அண்மை காலங்களில் கட்சியினுடைய தலைமை குறித்து செய்தி தொலைக்காட்சிகள் உட்பட முதன்மை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவதூறான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இது குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரித்து வந்த நிலையில கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறும் வகையில் நடவடிக்கைகளுக்காக கட்சி தலைமையிடம் 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அருள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அவர் அந்த விதியை மதிக்கவில்லை. அதைத் தொடர்ந்துதான் கட்சியினுடைய தலைமைக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி விதிகள், அதாவது சட்ட விதி 30 கீழ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் இன்று முதல் அருள் நீக்கப்படுகிறார் என்று அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினர் எவரும் அவரோட எந்த வகையிலும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்புமணி இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 4 மாதங்களுக்கு மேலாகவே பாமகவில் நிறுவன ராமதாசுக்கும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலை வருகிறது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அன்புமணிக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள், சிலர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள். ஆனால் வெளிப்படையாக அருள் அவர்கள் கடந்த 1 வார காலத்திற்கு மேலாக அன்புமணிக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இது கட்சிக்குள்ளேயே சில சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அருள் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் குறித்து அவதூறாக பேசி வரக்கூடிய நிலையில அவர் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஏற்கனவே கட்சியினுடைய நிர்வாகிகள் வலியுறுத்தி வந்திருந்தார்கள். ஆனால் அருள் அவரை அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து கட்சியினுடைய செயல்பாடுகளில் தீவிரம் காட்டி வந்திருந்தார். இந்த நிலையில்தான் முதன்முறையாக ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை கட்சியினுடைய தலைவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரும் அவருடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என இந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸுக்கு ஆதரவாக அருள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருந்தார். கடந்த 1 வார காலத்துக்கு மேலாக இது அன்புமணி ஆதரவாளர்களுக்கு ஒரு கருத்து மோதலை ஏற்படுத்தியிருந்தது. சமூக ஊடகங்களிலும் அருள் அவர்களுக்கு எதிராக பல்வேறு அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் எதிராக கருத்துக்களை முன்வைத்து பேசியிருந்தார். அருளை விமர்சனம் செய்து பேசியிருந்தார்கள். அருள் அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், இந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து கோரி வரக்கூடிய நிலையில் அவர் இது குறித்து தற்போது வரை உரிய விளக்கம் அளிக்கவில்லை. அதனால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அன்புமணியை விமர்சித்திருந்த நிலையில் எம்எல்ஏ அருள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக கட்சியின் நிறுவனர் ராமதாசும் சில நபர்களை நீக்கியிருந்தார். தற்போது அன்புமணி ராமதாசும் சில நபர்களை கட்சியிலிருந்து நீக்கி வருகிறார். இப்படி இருவரும் மாறி மாறி செய்து வரும் நிலையில் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினிடையே தொடர்ந்து ஒரு 4 மாத காலவே சோர்வான நிலை காணப்படுகிறது. குறிப்பாக ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையிலே கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் ராமதாசுக்கு ஆதரவாக கருத்தை முன்வைத்து வருகிறார்கள். அன்புமணிக்கு ஆதரவாக சில நிர்வாகிகள் கருத்தை முன்வைத்து வருகிறார்கள். இரு தரப்பிலும் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஒரு சேர கருத்து வேறுபாடு இல்லாமல் கட்சியை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் 4 பேர் இருந்தால் கூட முதன்மையாக அருள் என்பவர் சேலம் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகமாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து அன்புமணிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கூடிய நிலையில் அவருக்கு எதிராக பல்வேறு நிர்வாகிகளும் சமூக ஊடகங்களிலும் அருளுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அருள் இந்த நிலைப்பாட்டிலிருந்து விலக வேண்டும், அன்புமணிக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகளை கவனத்தில் கொண்டு அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர் தற்போது வரை வருத்தமும் தெரிவிக்கவில்லை, மன்னிப்பும் கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அருள் அவர்கள் பாமகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டுகிறார். இதற்கு முன்பாக அவர் இருந்த மாவட்ட செயலாளர் பதவியை அன்புமணி ராமதாஸ் நீக்கம் செய்து வேறு நிர்வாகியை நியமித்திருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது ஒழுங்கு நடவடிக்கையாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்பிலிருந்தும் நிறுவன ராமதாஸ் தரப்பிலிருந்தும் அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்தும் கட்சியை ஒரு சேர வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த முற்று மோதல் விரைவில் சரியாக வேண்டும் என்பதுதான் நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.